வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். ஆப்கானிஸ்தான் பாகிஸ்தான் எல்லையில் மோதல்கள் அதிகரித்து செல்லும் நிலையில் அங்கு ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட போர் வெடிக்கலாம் என்று இராணுவ ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். இரு நாடுகளின் இராணுவங்களும் மற்ற நாட்டின் எல்லைகளுக்குள் தாக்குதல்களை நடத்த தொடங்கியுள்ளன. ஆப்கானிஸ்தானின் தலிபான் படைகள் அண்டை நாடான பாகிஸ்தானின் பல இலக்குகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தியது என்று ஆப்கானிஸ்தானின் பாதுகாப்பு அமைச்சும் தெரிவித்துள்ளது. நேற்று ஞாயிற்றுக்கிழமை ஆப்கானிஸ்தானின் அறிக்கை பாகிஸ்தான் தாக்கப்பட்டதை நேரடியாக குறிப்பிடவில்லை. ஆனால் தாக்குதல்கள் அனுமான கோட்டுக்கு அப்பால் நடத்தப்பட்டதாக கூறியது. ஆப்கானிஸ்தான் அதிகாரிகள் நீண்ட காலமாக சர்ச்சைக்குரியதாக உள்ள பாகிஸ்தானுடனான எல்லையை குறிக்க அனுமான கோடு என்ற சொற்பதத்தை பயன்படுத்துகின்றனர். ஆப்கானிஸ்தானில் தாக்குதல்களை நடத்தும் தரப்புகள் மற்றும் அவர்களின் ஆதரவாளர்களுக்கான மையங்கள் மற்றும் மறைவிடங்களை அனுமான கோட்டுக்கு அப்பால் குறிவைத்து தாக்கி அளித்தோம் என்று ஆப்கான் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது. அந்த அறிக்கை பாகிஸ்தானை குறிப்பிடுகிறதா என்று கேட்டதற்கு ஆப்கான் பாதுகாப்பு அமைச்சு செய்தி தொடர்பாளர் எனயத்துல்லா கோஃபராஸ்மி கூறிய பதில், நாங்கள் அதை பாகிஸ்தான் பிரதேசமாக கருதவில்லை. எனவே பிரதேசத்தை உறுதிப்படுத்த முடியாது. ஆனால் அது அனுமான கோட்டின் மறுபக்கத்தில் இருந்தது என்றார். ஆப்கானிஸ்தான் பல தசாப்தங்களாக டுரான் லைன் என்று அழைக்கப்படும் எல்லையை நிராகரித்துள்ளது. இது 19ஆம் நூற்றாண்டின் பிரிட்டிஷ் காலனித்துவ அதிகாரிகளால் வரையறுக்கப்பட்ட மலை மற்றும் பெரும்பாலும் சட்டமற்ற பழங்குடி பெல்ட் வழியாக இப்போது ஆப்கானிஸ்தானுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் உள்ளது. உயிரிழந்தவர்களின் விவரங்கள் அல்லது குறிவைக்கப்பட்ட குறிப்பிட்ட பகுதிகள் எதுவும் வழங்கப்படவில்லை. பாகிஸ்தான் இராணுவத்தின் மக்கள் தொடர்பு பிரிவு மற்றும் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் கருத்துக்கான கோரிக்கைகளுக்கு உடனடியாக பதிலடி கொடுக்கவில்லை. இன்று காலை வரை பாகிஸ்தான் அதிகாரிகளிடமிருந்து அதிகாரப்பூர்வ பதில் எதுவும் இல்லை. ஆப்கானிஸ்தானின் படைகளுடன் எல்லை தாண்டிய துப்பாக்கிச் சூட்டில் குறைந்தது ஒரு பாகிஸ்தான் துணை ராணுவ வீரர் கொல்லப்பட்டதாகவும் மேலும் 7 பேர் காயமடைந்ததாகவும் பாதுகாப்பு வட்டாரம் AFP செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானின் ஹைபர் பக்துன்வா மாகாணத்திற்கும் ஆப்கானிஸ்தானில் உள்ள கோஸ்ட் மாகாணத்திற்கும் இடையே எல்லை படைகளுக்கு இடையே ஒரே இரவில் கனரக ஆயுதங்கள் உட்பட ஆங்காங்கே மோதல்கள் வெடித்ததாக பெயர் வெளியிடாத 2 அதிகாரிகள் தெரிவித்தனர். ஆப்கானிஸ்தானின் தலிபான் அதிகாரிகள் பாகிஸ்தான் கடந்த வாரம் எல்லைகளுக்கு அருகே விமான தாக்குதல்களில் முக்கியமாக பெண்கள் மற்றும் குழந்தைகள் 46 பேரை கொன்றதாக குற்றம் சாட்டியதை தொடர்ந்து இந்த சம்பவங்கள் வந்துள்ளன. பாகிஸ்தான் ராணுவம் ஆப்கான் எல்லைக்குள் உள்ள டெக்ரிக் இ தாலிபான் பாகிஸ்தான் சுருக்கமாக TTP இயக்கத்தினரின் மறைவிடங்களை குறிவைத்ததாக கூறியது. அண்டை நாடுகளுக்கு இடையே ஒரு முருகலான உறவு உள்ளது. முதலில் ஆப்கானிஸ்தான் மண்ணில் இருந்துதான் தமது பிரதேசத்தில் பல தாக்குதல்கள் நடத்தப்பட்டதாக பாகிஸ்தான் கூறியது. இந்த குற்றச்சாட்டை ஆப்கானிஸ்தான் தாலிபான் மறுக்கின்றது. டெக்ரிக் இ தாலிபான் பாகிஸ்தான் TTP அதன் ஆப்கானிஸ்தான் தாலிபான் சகாக்களுடன் ஒரு பொதுவான சித்தாந்தத்தை பகிர்ந்து கொள்கிறது. மிக சமீபத்திய TTP தாக்குதலில் டிசம்பர் 21ஆம் தேதி குறைந்தது 16 பாகிஸ்தான் ராணுவ துருப்புகள் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தான் பிரதமர் ஷெஹ்பாஸ் ஷெரீப் வெள்ளிக்கிழமை அமைச்சரவை உரையில், நாங்கள் ஆப்கானிஸ்தானுடன் நல்லுறவை விரும்புகின்றோம். ஆனால் ஆப்கானிஸ்தானில் பாதுகாப்பாக புகலிடம் கொடுக்கப்பட்டிருக்கும் TTP எங்கள் அப்பாவி மக்களை கொல்வதை நிறுத்த வேண்டும் என்று கூறினார். இது எங்கள் சிவப்பு கோடு என்றார். 2021ஆம் ஆண்டு ஆப்கானிஸ்தானை கைப்பற்றிய தாலிபான்களுடன் நல்லுறவை ஏற்படுத்த முடியும் என்று பாகிஸ்தான் நம்பியது. ஆனால் வன்முறையின் அதிகரிப்புக்கு மத்தியில் உறவு மோசமடைந்துள்ளது. 2024 மட்டும் பாதுகாப்பு படையினர் மற்றும் பொதுமக்கள் உட்பட 950க்கும் மேற்பட்ட பாகிஸ்தானியர்கள் கொல்லப்பட்டுள்ளதாக புள்ளி விவரம் கொடுக்கப்பட்டுள்ளது. இருதரப்பிலும் இராணுவத்தினர் எல்லையில் குவிக்கப்பட்டிருப்பதால் ஒருவித போர் சூழ்நிலை காணப்படுகிறது. ஆப்கானிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சு நேற்று வெளியிட்ட அறிவிப்பில், ஆப்கானிஸ்தானில் முதல் தடவையாக மிலன் கொங்குசி வழிகாட்டும் ஏவுகணை அமைப்பை இயங்கு நிலைக்கு கொண்டு வந்திருப்பதாக அறிவித்துள்ளது. இது அப்படி ஒன்றும் அதிநவீன ஏவுகணை அமைப்பு அல்ல. மிலன் கொங்குசி வழிகாட்டும் ஏவுகணை அமைப்பை ரஷ்யர்கள் 9M135 ஹார்னட் என்று அழைக்கின்றார்கள். 1990களில் உருவாக்கப்பட்ட ரஷ்ய ஆயுதம். இந்த ஏவுகணையை வைத்து கவச டேங்கர், போர்க்கப்பல்கள் மற்றும் குறைந்த உயரத்தில் பறக்கும் ஹெலிகாப்டர்களை குறிவைக்க முடியும். நேற்றும் ஆப்கான் வெளியுறவுத்துறை துணை அமைச்சர் காபூலில் நடந்த நிகழ்ச்சியில், ஆப்கானிஸ்தான் இஸ்லாமிய அமீரகத்தின் இராணுவம் எல்லைகளை காக்க மேம்பட்ட ஆயுதங்களுடன் உள்ளது என்று தெரிவித்தார். கடந்த ஆண்டு டிசம்பர் 24ஆம் தேதி ஆப்கானிஸ்தானின் பாக்டியா மாகாணத்தில் டெக்ரிக் இ தாலிபான் பாகிஸ்தான் TTP இயக்கத்தின் மறைவிடங்களுக்கு எதிராக பாகிஸ்தான் இலக்கு தாக்குதல்களை நடத்தியது. அதில் பலர் கொல்லப்பட்டனர். அவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என்கின்றது ஆப்கானிஸ்தான். ஆகஸ்ட் 2021இல் ஆப்கானிஸ்தானை தாலிபான் கையகப்படுத்திய போது கைப்பற்றப்பட்ட அமெரிக்க தயாரிப்பு ஆயுதங்கள் TTPக்கு கிடைத்தது. அவற்றை வைத்து 2024ஆம் ஆண்டு முழுவதும் TTP பாகிஸ்தானுக்குள் தனது தாக்குதல்களை அதிகரித்தது.
ஆண்டு முழுவதிலும் 444 தாக்குதல்களில் 1612 பாகிஸ்தான் ராணுவ துருப்புகள் மற்றும் பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். பாகிஸ்தான் அதிகாரிகளின் கூற்றின்படி கடந்த ஆண்டுதான் டிடிபியின் தாக்குதல்கள் அதிகம் நடந்துள்ளன. 2 தசாப்தங்களுக்கும் மேலாக அமெரிக்கா தலைமையிலான சர்வதேச பாதுகாப்பு படைகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்திய தாலிபான்களுக்கு ஆதரவு கொடுத்தது பாகிஸ்தான். அமெரிக்க ராணுவம் வெளியேறிய பின் ஆப்கானின் ஒரு நட்பு ஆட்சி அமையும் என்ற எதிர்பார்ப்பில் தாலிபான்களை பற்றிய பாகிஸ்தானின் கணிப்பு முற்றிலும் தவறாக போனது. அமெரிக்கா மற்றும் பிற நாடுகளிடமிருந்து ஆப்கானிஸ்தானுக்கு பாகிஸ்தான் ஊடாக அனுப்பப்பட்ட சர்வதேச உதவிகளில் பெரும்பகுதியை இஸ்லாமாபாத் பாக்கெட்டில் போட்டுக்கொண்டதாக தாலிபான் குற்றம் சாட்டுகிறது. தொடரும் தாக்குதல்களை பார்த்தால் தாலிபான்கள் தலைமையிலான ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் போரை நோக்கி செல்வதாக தோன்றுகிறது. அதே நேரத்தில் இது ஒரு ஒழுங்கற்ற மற்றும் கணிக்க முடியாத கூறுகளை கொண்டுள்ளது. ஆப்கானிஸ்தான் மற்றும் பாகிஸ்தானின் கடந்த கால வரலாற்றை அறியாதவர்களுக்கு சமீப கால தாக்குதல்கள் ஒரு சாதாரண பாதுகாப்பு சம்பவமாக தோன்றலாம். இருப்பினும் உண்மை மிகவும் சிக்கலானது. இந்த இரு நாடுகளுக்கும் இடையிலான பதட்டங்கள் ஆழமான வரலாற்று வேர்களை கொண்டுள்ளன. மேலும் தற்போதைய தாக்குதல் அதிகரிப்பு என்பது ஒரு சர்ச்சைக்குரிய எல்லையால் பிரிக்கப்பட்ட நீண்டகால போட்டியின் வெளிப்பாடு. ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் 2640 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொள்கின்றன. இந்த மலைப்பகுதி பல பழங்குடியினரின் தாயகமாக இருப்பதால் இந்த இரு நாடுகளும் தத்தமது பகுதியில் அதிகாரம் மற்றும் கட்டுப்பாட்டை செலுத்துவது கடினம்.